வணக்கம். கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுவையான அதே மாதிரி சத்தான ஒரு நொறுக்கு தண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோன்னா நான் சிறுதானிய வகை சேர்ந்த சாமை அரிசியும் பீட்ரூட்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முறுக்கு தான் இது. இந்த முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு பொருள் தான். ஒன்று சிறுதானிய மாவு, அதாவது சாமை அரிசி மாவு. இப்போ முதல்ல இந்த சாமை அரிசி மாவு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சாமை அரிசியை முதல்ல 4-5 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரிசியை நம்ம அரைச்சு நல்ல மாவா சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா அது உளுந்து மாவு தான். உளுந்த லேசா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும். அதே மாதிரி அந்த உளுந்தினுடைய நிறம் மாறாத அளவுக்கு இருக்கணும். இந்த பக்குவத்துல நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த உளுந்தை நம்ம மிக்சியில நல்லா அரைச்சிட்டு நல்ல மாவா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் முக்கியமா நமக்கு தேவைப்படுறது. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் சாறு. சாதாரணமாக ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துட்டு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு சாமை அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதோட 3/4 கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைனா எள்ளு சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் சாறையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுவோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி பீட்ரூட் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறம் மாவு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பொதுவாக பீட்ரூட்டே நல்ல ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு காய் இது. இந்த முறுக்கில் இந்த பீட்ரூட்டை நம்ம சேர்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு நொறுக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இனிப்பாகவும் அந்த முறுக்கு நமக்கு இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தளர்வோடு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மாவு நமக்கு தயாராகிடுச்சு. மாவு தயார் பண்ண உடனே முறுக்கு பிழியும் போது நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் அடுப்பில் கடலை எண்ணெயை காய வைக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு நான் இந்த முறுக்கு பிழிகிற கட்டை எடுத்துக்கிறேன். இதோட உங்களுக்கு எந்த அச்சு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த அச்சு இருக்கக்கூடிய இந்த முறுக்கு பிழிகிறத எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார் மாதிரி இருக்கிறதும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மாவு வச்சு நான் எண்ணெயில் நேரடியாக அப்படியே பிழிகிறேன். உங்களுக்கு எண்ணெயில் நேரடியாக அப்படியே பிழிகிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் கூட அதை அப்படியே போட்டுக்கலாம். நான் நேரடியாக எண்ணெயிலேயே அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு கடலெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். இப்போ அடுப்பை லேசாக குறைச்சிக்கலாம். அதாவது சிறுதியில் வைக்காமல் லேசாக அடுப்பை குறைச்சிட்டு நம்ம இந்த எண்ணெய் அடங்குற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் நல்லா அடங்கின உடனே இந்த முறுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான சாமை அரிசியும் பீட்ரூட்டையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முறுக்கு தயாராகிடுச்சு. குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும், நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.